வணக்கம். ஒரு மாநகர ஆணையர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சொல்கிறார். இந்தந்த ஏரியாலாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துருக்கணும். குற்றம் நடைபெறாமல் நீங்கள் பார்த்துக்கணும். குற்றம் நடைபெறுவது பெரிய விஷயம் இல்லை, அது நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். பொங்கல் பண்டிகைலாம் வருது, அதனால் திருடர்கள் இது மாதிரி ஜேப்படியக்காரர்கள் இவரெல்லாம் இருப்பாங்க. கரெக்டாக நீங்கள் இந்தந்த ஏரியாலாம் பார்த்து பண்ணி நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அதே மாதிரி இன்னொரு மாவட்டத்தில் ஒரு எஸ்பியும் சில விஷயங்கள் சொல்கிறாரு. அதன்படி காவல் ஆய்வாளர்கள் இவங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க. அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த ஆணையர் யார், அதே போன்று அந்த மாவட்ட எஸ்பி யார், இவர்கள் என்ன நடவடிக்கை மேற்கொண்டார்கள், அது எந்தெந்த ஏரியாவில் நடந்தது என்பதெல்லாம் மிகவும் தெளிவாக நாம் எதிர்நிஜம் நிகழ்ச்சியை பார்ப்போம். நான் ஏற்கனவே ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் அவருடைய மூமெண்ட்டு, அவருடைய நடவடிக்கை, அவர் என்ன மாதிரியான மனிதர், அவரை பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு கொஞ்சம் தான் சொல்லியிருந்தேன், ஒரு 10% தான் சொல்லியிருப்பேன் அவரை பற்றி. அவர் என்ன பண்ணுறார், என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஹாலிடே இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் ரொம்ப பப்ளிக் மூமெண்ட் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த அக்யூஸ்டுங்க அதிகமாக வருவானுங்க, ராபரி பண்ணுறது, செயின் பறிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவானுங்க. அதனால் கொஞ்சம் ப்ரிவென்ஷன் நடவடிக்கை எடுங்க. எல்லாம் இந்த மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்ற செயல் நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டு பர்சனலாக ஒவ்வொரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஸோ கொடுக்குறாரு, எல்லாம் பார்க்குறாங்க, போகிறாங்க, பாதுகாப்பு பணியில் ஈடுபடுற எல்லாம் ஓகே. ஆனாலும் கமிஷனர் அவர்கள் எந்த அளவிற்கு எதை நினைத்து சஸ்பெக்ட் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அவர் நினச்சது நிறைவேறி போச்சு, நடந்து போச்சு. ஏன்னா குற்ற சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார், ஆனால் குற்ற சம்பவம் நடந்து போச்சு. என்ன பண்ணுறது, மக்கள் தொகை அதிகமாக போச்சு, ஒன்றும் பண்ண முடியல. போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் நினச்சாங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணலாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் அவ்வளோ பவர் இருக்குது. அவங்க நினச்சா அந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியை சுத்தமாக வச்சுருக்கலாம். எத்தனை நம்பர் நானும் சொல்கிறேன். இப்போ இது என்ன ஆகிப்போச்சுன்னா, கடந்த 18/1/2025 ஜனவரி மாதம் அது என்ன ஒரு சம்பவம் நடக்குது. ஆவடி மாநகர எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம் அப்படின்னா, அதாவது அந்த 18/1/2024 சாயந்தரம் ஈவினிங் நடக்குது இன்சிடென்ட். என்ன நடக்குது அப்படின்னா, பட்டாபிராம் ஆயுள்சேரி மெயின் ரோட்டில் பஜனை கோவில் தெருவை சேர்ந்த ரெட்டமலை சீனிவாசன், அதுக்கப்புறம் அவருடைய தம்பி, அவருடைய சகோதரர், தம்பி அண்ணன்னு தெரியல, சகோதரர் சொல்லியிருக்காங்க, ஸ்டாலின் ஆகிய இருவரும் படுகொலை செய்யப்படுகிறார்கள். படுகொலை செய்தவர்கள் யார் தெரியல, மர்ம நபர்கள், அதாவது முன்பின் முகம் தெரியாத நபர்களால் இந்த 2 நபர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தகவல் மாநகர ஆணையர் சங்கர் அவர்களுக்கு போகுது. சங்கர் அவர்கள் போன உடனே டிசி கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இம்மீடியட்டாக ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். இம்மீடியட்டாக அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தமிழகம் முழுக்க இந்த ரவுடிங்க தொல்லை தாங்க முடியல. அதாவது போலீஸ் ஒன்று பிடிச்சிட்டு அப்படி போகும்போது பட்டுன்னு ஒன்று நடந்துருது. அப்படின்னும் போது நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அதன் பிறகு தனிப்படை அமைச்சு வராங்க, போலீஸார் வராங்க, அந்த பாடியை 2 பாடியும் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் கேஎம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அந்த பாடியை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அந்த 2 உடல்கள் லிமிட் வெவ்வேறு லிமிட். என்ன லிமிட்டுன்னா, அந்த ரெட்டமலை சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு T6 ஆவடி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கொலை செய்யப்பட்டிருக்கார். அதன் பிறகு ஸ்டாலின் அவருடைய சகோதரர் கொலை செய்யப்பட்ட பகுதி T9 பட்டாபிராம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதி. என்னன்னா 2 இடம் இருக்கும். இது ஆவடி லிமிட்டாக இருக்கும், இது பட்டாபிராம லிமிட்டாக இருக்கும். பக்கத்தில் 10 அடியில் நடந்திருக்கும் இந்த சம்பவம்.
இருந்தாலும் லிமிட் மாறுதுன்னும் போது 2 போலீஸ்காரர்களும் எஃப்ஐஆர் போடுறாங்க 2 ஸ்டேஷன்லையும். இருந்தாலும் தனிப்படை போலீஸார் விரைவாக செயல்படுறாங்க. அது எஃப்ஐஆர் நடக்கும் போகும், பட் ஸ்பெஷல் டீம் வந்து தான் அக்யூஸ்டை பிடிப்பாங்க. அப்படி போகும்போது இந்த ஸ்பெஷல் டீம் போகுது. ஸ்பெஷல் டீம் போயிட்டு இம்மிடியேட்டாக சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா அவங்களுக்கு இன்ஃபார்மேட் இருப்பாங்க இல்லையா, அதன் மூலமாக தகவல்கள் திரட்டி அக்யூஸ்டை நெருங்கிட்டாங்க. அக்யூஸ்டையும் பிடிச்சிட்டாங்க. அவங்க யார் அப்படின்னா, பட்டாபிராம் பகுதியில் வசிக்கும் பிரவீன், அதுக்கப்புறம் பாலாஜி, அதுக்கப்புறம் கார்த்திக், அப்புறம் நவீன் குமார், அதன் பிறகு சத்யா ஆகிய 5 அக்யூஸ்டுங்களை இம்மீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்பெஷல் டீம். இது எப்படி நடக்குதுன்னா, வித்தின் 24 ஹவர்ஸ் ஒரே நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அதுக்கு சோர்ஸ் இருந்தால் தான் பிடிக்க முடியும். அக்யூஸ்டை சும்மாலாம் பிடிக்க முடியாது. பிடிக்கிறாங்க. அது என்னன்ற சொல்கிறேன் உங்களுக்கு. பிடிக்கிறாங்க. பிடிச்சு எடுத்துன்னு வந்து அந்தந்த ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறாங்க. எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ணிட்டு இன்னும் இவர்களுக்கு இந்த கொலையாளிகளுக்கு தொடர்புடையவர்கள் யார் யார் இருக்கிறாங்க, மற்ற அக்யூஸ்டுக்கான மறுபடியும் அந்த தனிப்படை அண்டர் இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன் போயின்னு இருக்கு. விசாரணை போயின்னு இருக்கு. பிடிச்சது மட்டும் இல்லை, மறுபடியும் அதில் என்னெல்லாம் இருக்காங்கன்னு போயிருக்கு. எப்படியோ போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, நேராக அந்த ஏரியாவுக்கு போயிருப்பாங்க. போயிட்டு மரியாதையாக மாட்டிக்க சொல்லு, எங்ககிட்ட வந்துட சொல்லு, இல்லை அப்படின்னா துப்பாக்கி தான், தொலைச்சிடுவோம், குண்டை விட்டு தொலைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் தகவல் வந்திருக்கும். உயிருக்கு பயந்தவன் எவன் தான் இல்லை. இப்போ நாட்டில் கமால் வந்துட்டோமா பிடிச்சிட்டு இருப்பாங்க. எப்படியோ அவன் வந்தானோ, போலீஸ் விரட்டி பிடிச்சாங்களோ, அக்யூஸ்ட் அரெஸ்ட்டு. ஆனால் கமிஷனர் எதிர்பார்த்தது என்ன, குற்ற செயல் நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தார். அது நடந்து போச்சு. நடந்த பிறகு அக்யூஸ்டை பிடிச்சிட்டாங்க. சந்தோஷம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் 2 உயிர் போயிடுச்சு. அதனால தான் உயர் அதிகாரிகள் தளபாடாக அடிச்சுக்கிறாங்க. சில நேரத்தில் டென்ஷன் ஆகிடுறாங்க. நடந்து முடிஞ்சுட்டா கேள்வி கேட்குறாங்க. நம்ம ஆளுங்க யார் கேட்குறது, கமிஷனர் தான் போட்டு உருட்டுறது. கமிஷனர், டிசி, ஜேசி இவங்களாம் போட்டு உருட்டுறது. அப்போ அதனால் பார்த்து தான் எந்த தவறும் நடக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும்னு கமிஷனர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. விதி மீறி போச்சு, என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி நம்ம கரூர் மாவட்ட எஸ்பி ஃபெரோஸ்கான் அவர் என்ன பண்ணுறாரு, எதுவும் நடக்காத பார்த்துங்கப்பா, எல்லாம் ஆளுங்களை போட்டு நைட் ரவுண்ட்ஸ் அப்படிலாம் போடுறாரு போல இருக்கு. அதில் ஒரு தகவல் வருது, தனிப்பெரிய போலீஸார் தகவல் வருது. ஒரு குறிப்பிட்ட லாட்ஜில் வந்து 2 பேர் தங்கியிருக்காங்க, அவங்கள பார்த்து எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அதனால் நீங்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. லாட்ஜுக்காரங்களே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மூஞ்சிங்களை பார்த்தா தெரியல, திருட்டு மூஞ்சிங்களும் குடும்ப செலவு மூஞ்சியும் தெரியும் இல்லையா, சொல்லியிருப்பாங்க. நேராக போலீஸ் வருது. போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டக்குன்னு ரூம் உள்ளே போகிறாங்க. எப்போ இந்த 20ஆம் தேதி நடக்குது இதெல்லாம். நேராக போயிட்டு அதாவது யார் யார் போகிறாங்கன்னா, பசுபதிபாளையம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் தலைமையில் போகிறாங்க. அதன் பிறகு ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸும் கூட போகுது. ஒரு டீமாக தான் போகிறாங்க, சும்மாலாம் போகல. போய் ரூமை செக் பண்ணுறாங்க. ஒரு டீமாக போயிட்டு ரூமை செக் பண்ணும்போது அங்கே சிலர் பேர் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் பகுதியை சேர்ந்த சிவசங்கரன் ஒருத்தர் ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, அவரை வந்து யாரோ ஒரு பொண்ணு காதலிச்சு கை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ண போயிடுச்சான். அதனால அந்த பொண்ணையும் அந்த அப்பாவையும் கொலை பண்ணணும் அப்படின்னு திட்டம் போட்டு அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. தன்னுடைய நண்பர்களெல்லாம் கூட்டின்னு வந்து அங்கே வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அது யாருன்னா, அப்போ போலீஸ் போய் சோதனை போடுறாங்க. உள்ளே போய் சோதனை போடுறோம். இதெல்லாம் நான் சொல்கிறான். அப்போ பட்டா கத்தி, சூர் கத்தி, துப்பாக்கி விதவிதமாக வச்சுருக்கானுங்க. எல்லாத்தையும் போலீஸு பறிமுதல் பண்ணுறாங்க. பறிமுதல் பண்ணும்போது திண்டுக்கல் மாவட்டம் நாராயணப்பிள்ளை தோட்டத்தை சேர்ந்தவர் ஹரிஹரன், எப்படி அவர் நண்பர் எல்லாம் இவரை கூட்டின்னு வந்து தான் இவ்வளோ விஷயமும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. அதுக்கப்புறம் கத்தி எல்லாம் அவரோட வந்த மாருதி காரு எல்லாத்தையும் சீஸ் பண்ணி இவங்க எல்லாத்தையும் பிடித்து ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணி தாந்தோன்றிமலை இன்ஸ்பெக்டர் நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி
சிறையில் அடைச்சிட்டாங்க. அதன் பிறகு இது சிவசங்கரன் மீது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர காவல் நிலையத்தில் அவர் மேலே ஏதோ கேஸ் இருக்குதான். அதன் போக ஆனந்தர் என்பவர் மீது மதுரை விளக்குத்தூண் பகுதியில் அந்த ஸ்டேஷன்லேயே அவர் மேலே கேஸ் இருக்குதான். ஸோ இவங்க இடத்த பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் போலீஸுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி கத்தியும் கப்பட்டாவும் தூக்கின்னு சுற்றுறானுங்க தமிழ்நாடு முழுக்க. இதே கரூர் மாவட்டத்தில் இதே ஆவடி கமிஷனர் சங்கர் அவர்கள் எஸ்பியாக இருந்தார். எஸ்பியாக இருக்கும்போது ரொம்ப அருமையாக வச்சுருந்தார் இந்த மாவட்டத்தை. வாரத்துக்கு ஒரு செய்தி எனக்கு வரும், அது நாங்கள் மாத இதழ், ஆனால் 2 பக்கம் செய்தி கரூருக்காக நாங்கள் ஒதுக்கிடுவோம். அதுக்கு முன்னால் சந்தீப் மித்தல் இருந்தார், அவரும் நல்ல அதிகாரி, சூப்பராக பண்ணார். சங்கர் அவர்களும் இருந்தார்கள் கரூர் மாவட்டத்தில். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபெரோஸ்கான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க எஸ்பி, அவர் வந்து இப்போ டிஐஜி ப்ரொமோஷனில் போகிறாரு, வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாருங்க, ப்ரெஸ்காரங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. ப்ரெஸ் நோட் கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே கிடையாதுங்க, அதில் மொட்டையாக இருக்குது ப்ரெஸ் நோட்டு. மொட்டையாக இருந்தால் எப்படி செய்தி போட முடியும் சொல்லுங்கள்? என்ன கேஸு, என்ன செக்ஷனு, அதெல்லாம் சொல்லணும் இல்லையா? அப்போ தானே கொஞ்சம் ஸ்டோரியாக நம்ம சொல்ல முடியும். அந்த மாவட்டத்தில் கேஸ் இருக்குது, என்ன கேஸு, இந்த மாவட்டத்தில் கேஸ் இருக்குது, ஒன்றுமே கிடையாது. இப்படி மொட்டையாக கொடுத்தா எப்படி செய்ய முடியும்? அப்புறம் ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் போய் பார்த்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாராம், பார்க்கவே மாட்டாராம், பேசவே மாட்டாராம். அப்போ எப்படி ஒரு மாவட்ட எஸ்பியாக இருந்து ப்ரெஸ் பீப்புள்ஸ் கிட்ட கோஆர்டினேஷன் இல்லைன்னா ஒன்றுமே மாவட்ட நிர்வாகமே பண்ண முடியாது. எல்லா நிருபர்கள்லாம் வெறுப்பாக பேசுகிறாங்க. சரி, வேறு வழி இல்லைங்க, என்னங்க பண்ண முடியும், நம்மளும் ஏதோ செய்தி போடணும், சரி போலீஸ்க்காக பண்ணினுக்கிறோம் நம்ம. ஆனால் எஸ்பி வந்து சரி கிடையாதுங்க, அதாவது சரி கிடையாதுன்னா கோஆர்டினேஷன் கிடையாது, பேசுறது கிடையாது, ஏதாவது கேட்டால் பதில் சொல்கிறது கிடையாது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. எஸ்பி, மாவட்ட எஸ்பி ப்ரெஸ்காரங்களோட நீங்கள் க்ளோஸாக இருக்கணும். அப்பப்போ வர செய்திகள் நீங்கள் சொல்லணும், சொன்னால் தான் அவங்க ஒழுங்காக விழாவரியாக போட முடியும். எனக்கு அனுப்பிச்சி விட்றாரு ப்ரெஸ் நோட்டு, அது மொட்டையாக இருக்குது. என்ன அந்த பிஆர்ஓ என்ன எப்படி அனுப்புகிறாருன்னு ஒன்றும் புரியல எனக்கு. அதிகாரிகள் வந்து பேட்டி கொடுக்க தயாராக இல்லை. நீங்களாம் பேட்டி கொடுங்க சார், பேட்டி கொடுத்தா தான் உங்களுடைய முகம் மக்களுக்கு தெரியும், அந்த அதிகாரி நல்ல நடவடிக்கை எடுக்கிறாருன்னு தெரியும். சும்மா மொட்டையாக செய்தி போகிறதோ யூடியூப்பில் நாங்கள் வாசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதாவது ஒரு விஷயம், காவல்துறையை பாராட்டி சொல்கிறோம், காவல்துறையை பாராட்டி போகிறதே பெரிய விஷயம். நம்ம திட்டுறது தான் நம்ம வேலை. பாராட்டி போடும்போது அது உங்களுக்கு நல்ல விஷயம் தானே. அதாவது உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் வந்து போலீஸுக்கு எதுவும் தர வேணாம், அவங்கள பற்றி ஒரு 4 வார்த்தை எழுதுனா, 4 வார்த்தை பேசினா அவங்களுக்கு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை எங்களால் கொடுக்க முடியும். அதை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும்ல, எங்களை நீங்கள் பயன்படுத்திக்கணும்ல, அதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க. நானும் பல முறை சொல்கிறேன், இதெல்லாம் வந்து பழைய நினைவுகள்லாம் நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்குது. வேறு வழியில் இப்போ இருக்கிற நிலவரம் அந்த மாதிரி இருக்குது. வாங்க, முன்னுக்கு வாங்க, பேசுங்க, எங்களோட கலந்துரையாடுங்க. அப்போ தான் எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், உங்களுக்கும் ஒரு கௌரவம் இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும். தள்ளி போனீங்கன்னா கேப் வந்துச்சுன்னா அது ரொம்ப பிரச்சனையாகும். நம்ம ஒன்றா இருந்தால் தான் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா இருந்து முடிவெடுத்து செய்திகளை போடலாம். எல்லாமே மக்களுக்கு தானே இருக்கிறோம். அங்கே தவறு நடக்கும்போது நம்ம லொல்லுன்னு கொலைச்சிடறோம், வேறு ஒன்றும் இல்லை. அது தவறு நடக்காத அளவுக்கு நீங்கள் நம்மகிட்ட பேசிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிள் மேட்டர். ஈகோ பார்த்தோம்னா பத்திரிகைக்காரனை முன்னுக்கு வர முடியாது, போலீஸ் அதிகாரிகளும் நல்ல பேர் எடுக்க முடியாது. மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.